புரட்டாசி அதுவுமா நான்வெஜ்ஜாக போட்டு தாக்குறீங்களேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்களுக்காக மட்டன் சுக்கா டேஸ்ட்லேயே ஒரு டேஸ்டியான சோயா சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் சப்பாத்தி நான் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 5 காஷ்மீரி மிளகா 5 வரமிளகா வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சோம்பு 2 பட்டை 2 லவங்கம் 2 ஏலக்காய் கல்பாசி சேர்த்து அதுவுமே வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க. அதே சட்டியில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 3 பெரிய தக்காளி பழம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுவுமே நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சிருந்த சோயாவை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த அந்த மிளகா பொடியை சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வரட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா எந்த அளவுக்கு எண்ணெயிலே வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். மேலாப்பில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.